ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கருப்பு கவுனி இட்லிக்கு ஊற வச்சுருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு அளவு சொன்னேன், என்னால் ஊற வச்சதுனால காட்டுறேன். இது பாருங்கள், 1 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி தண்ணியில் போட்டதுனால தெரியுதான்னு தெரியல. 1 டம்ளர் உளுந்து, 1 டம்ளர், 4 டம்ளர் வந்து இட்லி ரைஸ். இட்லி ரைஸில் நான் வந்து கலந்து ரேஷன் அரிசியும் போட்டிருக்கேன். 3 டம்ளர் ரேஷன் அரிசி, 1 டம்ளர் வந்து இந்த இட்லி ரைஸை போட்டிருக்கேன். மொத்தம் டோட்டலாக 5 டம்ளர், 5க்கு 1. உங்களுக்கு இது மாதிரி பண்ணி பாருங்கள். வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 1/2 டேபிள் ஸ்பூன் கூட போடலாம். நான் கொஞ்சம் எனக்கு தோசையும் இதிலேயே பண்ணுவேன், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த அளவில் நீங்கள் அரைச்சி ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தையும் உளுந்தையும் அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த சிவப்பு கவுனி அரிசி கம்மியாக இருந்தால் விட நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. ஏன்னா ரொம்ப நம்ம போட்டால் விட பசங்க சாப்பிட்லன்னா விட கொஞ்சம் ஓரளவுக்கு லைட் ப்ரௌனில் இருந்தால் சாப்பிடுவாங்க. ஃபுல்லுமே உங்கள்கிட்ட கருப்பு கவுனி இருந்ததுன்னா 5 டம்ளர் கருப்பு கவுனி, 1 டம்ளர் உளுந்து போட்டு அரைங்க. நல்லாயிருக்கும், இட்லி சூப்பராக இருக்கும். நான் பார்த்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் காட்டியிருக்கேன்னால இன்றைக்கி அரிசியை எடுத்து வச்சதுனால உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.